ராத்திரியே இதெல்லாம் எடுத்து வைக்க சொல்லி நான் அந்த யமுனா கிட்ட சொன்னேன். என்னதான் பண்றா இந்த யமுனா? யமுனா, யமுனா, இதோ வரேம்மா. என்னங்கம்மா? ராத்திரி நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா வேணாமா சொல்லியிருந்தேன்ல, ஏன் எடுத்து வைக்கல? இல்லம்மா, ராத்திரியே நான் இதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். மறுபடியும் எப்படி வந்துச்சுன்னு தான் தெரியலம்மா. இந்த வீட்ல ஒருத்தருக்கு கூட பொறுப்பே இல்ல. நான் சொல்ற எந்த ஒரு வார்த்தையும் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சீதா, 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 என்னத்த? என்ன இதெல்லாம்? குழந்தை விளையாடினதுக்கு அப்புறம் இதெல்லாம் எடுத்து வைக்கணுமா வேணாமா? இது உனக்கு தெரியாதா? நான் ஹரிணி இங்க விளையாட விடவே இல்லையா அத்த? ஹரிணி விளையாடலையா? ஓஹோ, அப்போ நீயா? ஐயோ மறந்துட்டேன். ராத்திரி அஜய் தூங்கவே இல்ல. நான் தான் இங்க கொண்டு வந்து விளையாட வச்சேன். அங்க விளையாடினா ரவிக்கு தொந்தரவா இருக்கும்னு இங்க கொண்டு வந்து விளையாட வச்சேன். ராத்திரி ஃபுல்லா தூங்கவே இல்ல. என்னத்த பண்றது? சரி, அஜய் தானே விளையாடினா நானே கிளீன் பண்றேன். இங்க மட்டும் இல்ல, ரூம்லயும் பொம்மைங்கெல்லாம் கலைஞ்சு கிடக்கு. அங்கேயும் கிளீன் பண்ணணும். விடுங்கக்கா, நான் க்ளீன் பண்றேன். ஐயோ, நீ ஒருத்திய என்னமா பண்ண முடியும்? விடுங்க பிரியாக்கா, ஹரிணி தூங்கிட்டா, நான் பாத்துக்கிறேன். இது ஒண்ணும் பெரிய வேலை இல்ல. ராத்திரி ஃபுல்லா தூங்கலையா, அதான் கொஞ்சம் அசதியா இருக்கு. பிரியா, இதெல்லாம் எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம்தான். இல்லத்த, எல்லாத்துக்கும் யமுனாவை கூப்பிட முடியாது. அதுக்காக தான் அத்தை, இதையெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இன்னொரு வேலைக்காரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஓ, இன்னொரு வேலைக்காரியா? இங்க பாரு பிரியா, நம்மளோடது கூட்டு குடும்பம். வீடு முழுக்க ஆளுங்க இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டா எந்த வேலையும் பெரிய வேலையே இல்ல. இந்த மாதிரி வேலைக்காரி மேல டிபெண்ட் பண்ணி எப்பவும் இருக்க கூடாது. சரி, நானும் சீதாவும் இதெல்லாம் கிளீன் பண்றோம். யமுனா, அம்மா, போ, நீ போய் குழந்தையோட ட்ரெஸ் எல்லாம் துவைச்சு போடு. சரிங்கம்மா. பிரியா, ராத்திரி எல்லாம் நீ தூங்கலன்னு சொன்னல, போமா, போய் கொஞ்ச நேரம் தூங்கு போ. இந்த சித்ராத்த வலையில சிக்கிற மீன் இல்ல, இவங்க திமிங்கல மாதிரி. இவங்கள சம்மதிக்க வைக்கணும்னா வேற ஏதாவது பிளான் பண்ணணுமே. அதே நான் எடுத்துக்கிறேன் அத்த. இதுபடி. ரவி, என்ன ரவி, குழந்தை அழுதுட்டு இருக்க, பாத்துட்டு சும்மா இருக்கீங்க? பிரியா, எனக்கு குழந்தைய பாத்துக்க நேரம் இல்ல. நான் ஆபீஸ் கிளம்பணும், நீயே பாத்துக்கோ. சரியா? டைம் இல்லன்னு போனா நான் ஒருத்தி மட்டும் கஷ்டப்படணுமா? குழந்தை இப்படி அழுதுட்டு இருக்கு. நான் பால் பாட்டில் கழுவுவேனா இல்ல குழந்தைய சமாதானப்படுத்துவேனா? கண்ணா பின்னாடி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவேனா இல்ல இந்த குழந்தைய தான் தூக்கி வச்சுக்குவேனா? நான் ஒருத்தியா இருந்து என்னெல்லாம் பண்ணுவேன் சொல்லு ரவி. சித்ரா அத்தை பெருசா சொல்றாங்க நீ போய் தூங்குன. நான் எப்படி தூங்குறது? பிரியா, உன் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, பட் ஐ அம் ஹெல்ப்லெஸ். ஐ அம் சாரி. ரவி ரவி, இங்க பாருங்க ரவி, எல்லா வேலையும் உங்களை செய்ய சொல்லல. யமுனா ஒருத்தியா இருந்து அவளால எல்லா வேலையும் எப்படி செய்ய முடியும்? எனக்கு குழந்தைக்கு மட்டும் ஒரு வேலைக்காரி வேணும். இந்த விஷயத்தை பத்தி நான் சித்தி கிட்ட பேசுறேன். நான் இப்ப ஆபீஸ் கிளம்புறேன். பை. ஐயோ, சாரிடா செல்லம். பைடா. குழந்தை கொஞ்சம் தூரம் ஒன்றும் குறைச்சலே இல்ல. ஐயோ, ஓ இல்லடா இல்லடா இல்லடா, ஒண்ணு இல்ல. அழாத. சரி, வா. ஒண்ணு இல்லடா.